ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பாக்குறீங்களா? இது என் கையில இருக்கிறது. இது வந்து வாழைப்பூல வர ஒரு சின்ன பூங்க. வாழைப்பூல நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாம சமையல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி யாராவது செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க இந்த சின்ன பூவை தொப்புள்னு சொல்லுவோம். இதுல வந்து சிம்பிளான ஒரு டிஷ் செய்ய போறேன். இதோட பேர், நான் வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைவே நெத்திலி மீன் ஃப்ரைன்னு வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாத்தூள், கொஞ்சம் போல சால்ட் சேர்த்திருக்கேன். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் நான் சால்ட் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சு நல்லா வந்து நீங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம பிசைஞ்சு வைக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் நான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சு கடாயில தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பூ இருக்குல்ல, இந்த நெத்திலி மீன் ஃப்ரை, சைவ நெத்திலி மீன் ஃப்ரை, இது கிளறி வச்சதை நம்ம போட்டு நல்லா எடுத்து நம்ம எடுக்க போறோம். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஸா கலர்ல வரும், மொறுமொறுன்னு இருக்கும். அப்ப நீங்க எடுத்து வச்சுக்கலாம். தை சாதம், தக்காளி சாதம், பருப்பு சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான சிம்பிளான டிஷ்ஷும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சீங்க அம்மான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அள்ளி கொடுக்குங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.